அன்பிற்குரிய 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். அன்பு மாணவர்களே, இன்றைய வகுப்புல நாம ஒரு புதிதாக ஒரு இயலை துவங்க இருக்கிறோம். அடுத்து 4வது இயல் ஆரம்பிக்கிறோம். 4வது இயல் நமக்கு எப்படி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கேடில் விழுச்செல்வம். செல்வம் அப்படின்றது நாம நினைக்கக்கூடிய நகை, பணம், காசு அப்படின்றதுலாம் செல்வம்னு சொல்றோம். ஆனா வள்ளுவர் சொல்றாரு, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைனார். நாம் படிக்கக்கூடிய பாடம், அதாவது கல்வி இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லா காலத்திலுமே நமக்கு உறுதுணையாக நிற்கும். நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் வெள்ளத்தால் அழிந்து போகும், தணலால் நெருப்பால் அழிந்து போகும், தண்ணீர் கொண்டு கூட நிறைய புயல் வருது. அந்த வெள்ளப்பெருக்குல கூட மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கவர்கள் கூட நடு ரோட்டுக்கு வந்துடுறாங்க, நடுத்தெருவுக்கு வந்துடுறாங்க. அப்ப செல்வங்கள் எல்லாம் இழந்து போயிடுறாங்க. அப்ப இந்த செல்வங்கள் எல்லாம் கரைந்து போகும். ஆனால் நாம் கற்றுக்கொண்ட கல்வி மட்டும் என்னைக்குமே நமக்கு பயன்படும். அது ஒரு பிறவி அல்ல, 7 பிறவியிலும் பயன்படும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்துனான். அப்படிப்பட்ட கல்வியை பற்றிய ஒரு அருமையான தொகுப்பு தான் இந்த இயல் முழுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, காலந்தோறும் கல்வி அளிக்கப்பட்ட வரலாற்றை அறிந்து கற்பதோடு கல்லாத மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுதல். அப்ப கல்வி எப்படி, கல்வியுடைய வரலாறுன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அது தமிழகத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த இயல்ல உரைநடை வாயிலாக நாம் பார்க்க போறோம். தமிழ் ஆளுமையின் பன்முக பண்புகளை போற்றி பின்பற்றுதல், மாணவர் எவ்வாறு கல்வி கற்க வேண்டும் என்பதை இலக்கண நூல் வழி அறிந்து பின்பற்றுதல், படைப்பாக்க உத்திகளை புரிந்து கொண்டு கவிதைகளை சுவைத்தல், படித்தல், படைத்தல். இது இந்த இயலை கற்பதற்கான நோக்கங்களாக வரையறுக்கப்பட்டிருக்கு. பாடப்பகுதி பாத்தீங்க அப்படின்னா, தமிழக கல்வி வரலாறு, பிள்ளைக்கூடம் ரா மீனாட்சி, நச்சினை என்று போதனார் அவர்களுடைய ஒரு கவிதை, தொல்காப்பிய சிறப்பு பாயிர உரைவிளக்க பாடல், இது மூன்றும் கவிதை பிழையில, இதழாளர் பாரதி அப்படின்னு விரிவானம், அதற்கப்புறம் படைப்பாக்க உத்திகள் அப்படின்றதுதான் இங்க நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் தமிழக கல்வி வரலாறு. நம்ம தமிழக கல்வி வரலாறு இப்ப எடுத்தோன்னா நிறைய மாற்றங்கள், இப்ப நம்ம படிக்கக்கூடிய கல்வி முறை இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கல்வி முறை. மெக்காலே அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அது மெக்காலே கல்வி குழு அப்படின்னு ஒரு குழு இருந்திருக்கு, அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல நாம எல்லாருமே குருகுல கல்வி முறையத்தான் பயின்று இருந்தோம். குருகுல கல்வி முறைனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது குருவுடைய வீட்டிற்கு யாரு சொல்லிக் கொடுக்கிறாரு, உபாத்தியார் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு தங்கி பணிவிடைகளை செய்து அங்கே இருந்து தங்கி படிக்கக்கூடிய அந்த கல்வி முறைக்கு தான் குருகுல கல்வி முறை அப்படின்றது. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமணர்கள் அவர்களுடைய வருகை, பௌத்தர்களுடைய வருகை, அவற்றையெல்லாம் அப்பதான் கல்வி கூடங்கள் ஏற்பட்டுச்சு. அத படுக்கைகள் அப்படின்னு, சமண படுக்கைகள்னா தங்கி, அதாவது அந்த சமணர்கள் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக கல்வியை ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டாங்க. அப்ப அந்த இடத்துல தங்கி நின்று அங்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன செய்ய, கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. அதற்கப்புறம் ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பின்னாடிதான் நாம இன்று பயிலக்கூடிய அந்த கல்வி முறை, ஒரு நிலையம் இருக்கும், அல்லது ஒரு நிறுவனம் இருக்கும், அந்த நிறுவனத்தை தேடி வந்து மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய சூழல் இன்று உருவாயிருக்கு. அப்புறம் அரசே கல்வியை எடுத்து நடத்துது. இதுதான் இந்த தமிழக கல்வி வரலாறு அப்படின்றது சுருக்கப்பட்ட வடிவம். அதைத்தான் இந்த பாடத்துல நாம முழுமையுமா பார்க்க போறோம். பாருங்க, கல்வியின் நோக்கம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதற்கான பன்னெடுங்காலமாக முன்னோர்களால் வளப்படுத்தப்பட்ட அறிவாற்றலையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனும், அப்ப இது எல்லா கல்வியுடைய நோக்கம் என்பது வெறுமனையே புத்தகத்துல இருக்கிறது சொல்றது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அறிவாற்றலை தூண்டணும், அவனுக்கு நல்ல அனுபவத்தை தரணும். இப்ப நல்ல நீதி நூல்களை படிச்சா நமக்கு என்ன தெரியும், இது செய்வது தவறு, இது செய்வது நலம் அப்படின்ற விஷயங்கள் புரியும். திருக்குறளை படிச்சா நமக்கு நீதி கருத்துக்கள் எல்லாமே நமக்கு தெரியுது. அப்ப கல்வி என்பது வெறுமனையே ஏட்டுச் சுரக்காயாக இல்லாமல்
அது மாணவர்களுடைய அல்லது ஒவ்வொரு தனி மனிதனுடைய அறிவாற்றலையும் அனுபவத்தையும் முன்னேற்றுவதாக இருக்க வேண்டும். ஒருவரின் வாழ்க்கை முழுவதும் தொடர் நடைமுறையாக திகழும் கல்வியானது சமூக மாற்றத்தின் இன்றியமையாக காரணியாகவும் விளங்குகிறது. கல்வி படித்தாதான் ஒரு சமூகமே, அம்பேத்கருடைய கல்வி முறையே அப்படித்தானே. அம்பேத்கர் படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சமூகமே மாற்றம் அடைஞ்சிச்சு. இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டமே அவர் இயற்றினார். அப்ப அடக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் ஒரு உந்துதலாக அந்த கல்வியை கொண்டு வந்தார் அம்பேத்கர். அப்ப ஒரு சமூக மாற்றத்தின் ஒரு மிக முக்கிய காரணியாக, இன்றியமையாக காரணியாக அந்த கல்வி விளங்கும். கல்வியுடைய முதன்மை நோக்கமான தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக, நல்லா குறிச்சுக்கோங்க, கல்வியுடைய முதன்மை நோக்கம் என்னன்னா ஒரு தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்பட்ட மாணவனாக மாற்றணும், ஒரு சமுதாயத்துக்கு சிறந்த குடிமகனாக மாற்றணும். அதுதான் கல்வியுடைய நோக்கம் என்னும் சீரிய பணியில் தமிழகம் கடந்து வந்த பாதை போற்றுதலுக்கு உரியது. பாருங்க, வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிப்படை திறன்களை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு சமூகத்திலும் வயதில் மூத்தவர்களால் கதைகள், கருத்துக்கள் வழி வாழ்க்கை நெறிகள் மற்றும் உலக பார்வை சார்ந்த கருத்துக்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. இப்ப கதைகள்லாம் எதுக்கு சொல்றோம்? இப்ப ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லப்பட்ட கதைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கும், ஒரு நெறியோட இருக்கும், ஒரு நீதியை சொல்லும், அத மாரல் அப்படின்னு சொல்றோம். அப்ப சொல்றாங்களா, அப்ப சொல்லும் போது உண்மை பேசணும், பிற அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது, இப்படிப்பட்ட நெறியையும் இதையும் சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுடைய மனசுல, ஒரு சிறுவர்களுடைய மனதுல அது ஆழப்பதியும். அப்படி ஆழப்பதிகிறத அதுதான் அவை கற்பவர் மனத்தில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லுதல். கல்வி என்ற சொல்ல எப்படி உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்லுதல்னா என்ன அர்த்தம்? திறன்களை தோண்டுதல் என்ற பொருளின் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. குறிச்சுக்கோங்கப்பா, கல்லுதல் அப்படின்னா தோண்டுதல் அர்த்தம். அப்போ ஒருவனுடைய ஆழ மனதில் இருக்கக்கூடிய திறன்களை வெளித்தோண்டுதல். கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் காலந்தோறும் மக்களின் தேவைகளுக்கேற்ப கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு பரிமாணங்களை பெற்று வளர்ந்துள்ளன. அப்ப கற்றல் கற்பித்தல்ல நிறைய பரிணாமங்கள் வந்திருக்கு, நிறைய வளர்ச்சிகள் வந்து. பரிமாணம் அப்படின்னா வளர்ச்சி. அந்த வளர்ச்சி படிநிலைகளை தான் இந்த உரைநடையில நாம பார்க்க போறோம். தமிழ் இலக்கியங்களில் கல்வி. பண்டை தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதுதல் அப்படின்னா படித்தல்னு அர்த்தம். நம்ம பிரிவுன்ற பார்க்கும் போதே சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. ஒரு தலைவன் தலைவிய பொருள் தேடுவதற்காகவோ அல்லது தூதின் காரணமாகவோ அல்லது ஓதல் காரணமாகவோ அல்லது பகையின் காரணமாகவோ பிரியலாம். அதுல ஓதற் பிரிவு. இப்ப நம்மளுமே என்ன செய்யறோம், நிறைய மாணவர்கள் மேல்நிலை கல்வி பயிர்வதற்காக லண்டன் போன்ற மாநகரங்களுக்கு போறாங்க, அமெரிக்கால போய் படிக்கிறாங்க சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஓதற் பிரிவு, ஓதுதல் அப்படின்னா கல்வி கற்றல். பண்டை தமிழ் இலக்கண நூலான, அதை குறிச்சுக்கோங்க, தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதற் பிரிவது தொல்காப்பியம் அகத்திணையில 25வது அதிகாரத்துல இருக்கு என குறிப்பதோடு எண்வகை மெய்ப்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பெருட்டு. நல்லா படிச்சவன் பாத்தீங்கன்னா பெருமிதத்தோட இருப்பேன். பாரதிக்கு அந்த கர்வம் இருந்துச்சே, ஏன்னா அவன் வந்து 11 வயதிலே பாரதின்னு பட்டம் பெற்றிருக்கார். அப்ப பெருமிதம் தோன்றும். தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல்ல 9 என்றும் கூறுகிறது. தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான, தொல்காப்பியமும் நன்னூலும் நமக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கான இலக்கணங்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்கு. அதன் வழி வந்த, ஏன்னா எல்லா இலக்கியங்கள் தோன்றுவதற்கும் அடிப்படை இலக்கண நூல், தமிழ் தோன்றிய முதல் இலக்கண நூல், பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கான என்னென்ன செய்யணும் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம இதுலயும் பார்த்தோம். நன்னூல் சிறப்பு பாயிரம் பொது பாயிரம் படிக்கும் போது உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம். இலக்கியங்களும் கல்வியின் சிறப்பை பெரிதும் போற்றுகின்றன. உற்றுளி உதவியும் தேவையான உதவிகளை செய்தும் தேவையான போது உதவியும் உருபொருள் கொடுத்தும், சிறந்த பொருள் உருபொருள் என்பது உரிச்சொல் தொடர், உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது, தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் கற்றல் நன்றே என்று ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். புறநானூற்றில இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி, குறிச்சு வச்சுக்கோங்கப்பா. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்து பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று புறநானூற்று அடிகள் பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும், ஆசிரியர்களுக்கு போய் பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் என்ன செய்யணுமா, மாணவர்கள் ஆசிரியர்கள்ட்ட கல்வி கற்பதை சிறப்புடன் குறிக்கின்றனர்.
சங்க காலத்தவர் குடும்பம், அரசு, சமூகம் என்ற 3 நிலைகளிலும் சிறப்பினை பெற கல்வி தேவை என்பதனை உணர்ந்து கற்றனர். சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது. தமிழ்ல தான் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஆட்சி மொழியாக ஒரு அரசன் ஆட்சி மொழியாக தமிழ் இருந்திருக்கு, அரசாட்சி மொழியாக இருந்திருக்கு, பயிற்று மொழியாக தமிழ் இருந்திருக்கு. இப்படி இலக்கிய மொழியாகவும் இருந்த தமிழகம் அப்போது பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தினால் தமிழ் நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும், கல்வி மொழியாகவும் மற்றும் சமயம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொது மொழியாகவும் விளங்கி வந்தது என்னும் ராசமாணிக்கனாரின் அப்ப ஒரு ஆய்வுல இப்படி சொல்றாரு. அப்ப தமிழ் ஆட்சி மொழியா இருந்திருக்கு, வழிபாட்டு மொழியாக இருந்திருக்கு, வணிக மொழியாக இருந்திருக்கு. அப்ப தமிழ்ல தான் அவங்க எல்லாமே கத்திருந்திருக்கிறாங்க, தாய்மொழியில. ராசமாணிக்கனாரின் கருத்து தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையின் சிறப்பினை எடுத்து கூறுகிறது. சங்கம் என்ற அமைப்பு, சங்கம்னால என்ன அர்த்தம்? எல்லோரும் கூடி ஒன்றை பற்றி ஆராய்ச்சி செய்வது அல்லது ஒன்றை பற்றி விவாதிப்பது, அதாவது தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப தமிழ் ஆய்ந்த புலவர்கள் அங்க இருப்பாங்க, அரசர்கள் மேற்பார்வையில புலவர்கள் பலர் கூடி தமிழ் மொழியில இருக்கக்கூடிய சில நூல்களை இயற்றுவாங்க அல்லது ஒன்றை பற்றி ஆராய்ச்சி செய்வாங்க, புது புது சிந்தனைகளை உருவாக்குவாங்க. இதுதான் சங்கம். சங்கம் என்ற அமைப்பு பலர் கூடி விவாதிக்கும் பாங்குடையது. இது தவிர மன்றம், சான்றோர் அவை, இதெல்லாம் குறிச்சுக்கோங்கப்பா. சங்கம், மன்றம், சான்றோர் அவை, அறம் கூர் அவயம். அறம் கூர் அவயம்னா என்ன அர்த்தம்? நீதிமன்றம் நம்ம சொல்றோம்ல, நல்லவற்றை எடுத்து சொல்றது. அறம் இதான் ஒருத்தர் 2 பேருக்கு பிரச்சனை வருதுன்னா அவர்களுக்கு அறத்தை எடுத்து சொல்றது. சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி போன்ற அமைப்புகள் சங்க காலத்திலும் சங்கம் மருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை தமிழகத்தில், அப்ப சமண பள்ளிகள், பௌத்த பள்ளிகள்ல சமணர்களுடைய வருகைக்கு பின்னாடி பள்ளி என்ற அந்த சொல்லாட்சி தோன்றுது. அதற்கு முன்னாடி சங்கம் என்ற சொல்லுதா. சங்கம் என்றது என்னது? பலர் கூடி விவாதிக்கும் நிலை. அப்ப சங்கம் மருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செய்து வந்துள்ளன. மன்னராட்சி காலத்தில் போர் பயிற்சிகளை தருவதும் முக்கியமான, ஏன்னா எதிரிகள் படையெடுத்து வரும்போது அந்த எதிரிகளை சாய்ப்பதற்கு அந்த போர் முறை, வில்வித்தை, வாழ்வித்தை, இது எல்லாத்தையுமே கத்துக் கொடுக்கறதும் கல்வியாக தான் கருதப்பட்டது. அப்போ கல்வின்றது வெறுமனையே புத்தகத்தை மட்டும் படிக்காம, புத்தகம் படிக்கணும், அதுக்கப்புறம் நிறைய கலைகளை கற்றுக்கிறணும், எல்லா கலைகளையும் கற்பிக்கக்கூடிய கூடமாக, அதான் கல்வி கூடம்னு சொல்றாங்க. அதைத்தான் அறம் கூர் அவயம், அவயம் அப்படின்னு சொல்றாங்க. இது போலவே கற்பிக்கும் ஆசிரியர்களும் 3 வகை பிரிவினராக இருந்தனர். 3 வகை ஆசிரியர்கள் இருந்திருக்கிறாங்க. இவர்களிடம் கற்ற மாணவர்களை சிறுவன், மாணவன், கேட்போன் என்று வகைப்படுத்தினர். பாருங்க, அந்த கல்வி 3 பேர் சொன்னாங்கல்ல, 3 ஆசிரியர்கள் யாரான்னு பாருங்களேன். கணக்காயர். கணக்காயர்னா என்னன்னா, எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும். உரிச்சொல்னா நிகண்டு. நிகண்டுனா என்னன்னா அகராதி. குறிச்சுக்கோங்கப்பா, அகராதி. நம்ம இன்னைக்கு டிக்ஷனரி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம்லப்பா, அதுக்கு பேரு தான் அகராதி. எழுத்தும் இலக்கியமும் சொல்லும் கணக்கும் கற்பிப்பார். அப்ப கட்டாயம் ஒரு மாணவன் படிக்கணும் அப்படின்னா அது என்ன வேணும்? எழுத்து படிக்கணும். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். அப்ப எண்ணு, கணக்கு அல்லது எழுத்து, இலக்கியம். இலக்கியங்கள்ல நிறைய இலக்கியங்கள் இருக்கு, சங்க இலக்கியங்கள் இருக்கு. அது எல்லாற்றையும் முதல்ல இலக்கியங்களை, இலக்கணங்களையும் படிக்கணும். அதை கற்பிக்கக்கூடியவங்களை கணக்காயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த ஆசிரியர். பிற்காலத்தில் 5ஆக விவரிக்கப்பட்ட 3 வகை இலக்கணத்தையும், 3 வகை இலக்கணம்னா எழுத்து, சொல், பொருள். குறிச்சுக்கோங்க, எழுத்து, சொல், பொருள். அதுக்கப்புறம் 5ஆவது இருந்துச்சுன்னா எனது யாப்பு, அணி. அப்ப 3ஆக இருந்த அந்த இலக்கணத்தையும் 3ஆக இருந்தது என்னவா மாறுது? 5ஆக. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணம் என்று 5 இலக்கணங்களையும் பேர் இலக்கியங்களையும், சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம், இந்த மாதிரியான நெடுநல்வாடை, பதிற்றுப்பத்து, இந்த மாதிரியான பெரிய பெரிய இலக்கியங்களையும் கற்பிக்கக்கூடியவங்களை தான் ஆசிரியர்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குறவர். குறவர்னா உங்களுக்கு இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க. சைவ சமய குறவர் 4 யாரு? அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். இவங்க குறவர்னா தலைவர்னு அர்த்தம். சமய நூலையும் தத்துவ நூலையும் கற்பிப்பவர்கள் குறவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இதை குறிச்சுக்கோங்க. 3 பேர் யாராரு அப்படின்னா, கற்பிக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்களை 3 வகைப்படுத்துறாங்க. ஒருத்தர் கணக்காயர், ஆசிரியர், குறவர். அதுக்கப்புறம் பள்ளிகளை எப்படி சொல்றாங்க? பள்ளி கற்பிக்கக்கூடிய இடங்களுக்குமே என்னென்ன இது பாருங்களேன். பள்ளிகள்னா
கலைகள் கல்வி கற்பிக்கக்கூடிய இடங்களாக விளங்கியிருக்கு. அடுத்து மன்றம் அப்படின்னா கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடம். இப்ப வில் வித்தைய அர்ஜுனன் கத்துக்கிட்டாரு அப்படின்னா அதை அரங்கேற்றக்கூடிய இடம் என்னது? மன்றம். அதுக்கு பேர் என்னது? மன்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சான்றோர் அவை. சான்றோர் அவைனா செயல்களை சீர்தூக்கி பார்க்கும், செயல்களை சீர்தூக்கினா ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அவை. அதுக்கு பேர். அப்ப நம்ம எல்லாமே பொது சொல்லு சொல்றோம், ஆனா ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருந்திருக்குப்பா. அப்படி இருக்கக்கூடியதான் பாக்குறோம். கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று குறிச்சுக்கோங்க. கல்வி கற்பிக்கக்கூடிய இடங்களை பள்ளி என்று எந்த நூல் சொல்லுதுன்னா பெரிய திருமொழி. இந்த மாதிரியானதெல்லாம் ஒரு மதிப்பெண்ல கேட்பாங்க, குறிச்சுக்கோங்க. ஓதும் பள்ளி என்று திவாகர நிகண்டும், கல்லூரி என்று, அப்ப கல்லூரி என்ற சொல் எந்த இலக்கியத்துல இருக்கு? சீவக சிந்தாமணியிலேயே வந்திருக்கு பாருங்க. சீவக சிந்தாமணியும் குறித்துள்ளன. கற்றலுக்கு உதவும் ஏட்டுக்கற்றைகளான ஏடு, சுவடி, புத்தகம், புத்தகம்னு சொல்றோம்ல அதைத்தான் புத்தகம், பணுவல், நூல் என பல பெயரிட்டு அழைத்தனர். அப்ப ஏட்டுக்கற்றை நம்ம அந்த காலத்துல ஓலைச்சுவடிகள் தானப்பா. அந்த ஓலைச்சுவடிகள் தெரியும் உங்களுக்கு. அதை என்ன செய்வாங்க? மஞ்சள் குடுப்பாட்டி அதை ஒரு துளையிட்டு அதை மாணவர்கள் எழுதுவதற்கு முதல்ல எழுத்த ஆசிரியர் எழுதி கொடுப்பாரு. அதை பின்பற்றி என்ன செய்வாங்க? மாணவர்கள் எழுதுவாங்க. இப்ப எப்படி நீங்க இரட்டைக்கோடு நோட்டு எழுதும் போது இரட்டைக்கோடுல முதல் வரி ஆசிரியர் எழுதி கொடுப்பாங்க, அதே நீங்க எழுதுவீங்கல்ல, அந்த மாதிரி ஏட்டுக்கற்றைகளை ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் என பல பெயரிட்டு அழைத்தனர். முன்மூன்றும் ஓலைக்கற்றையும், முன்மூன்றுனா அந்த ஏடு, சுவடி, புத்தகம், இது மூணும் ஓலைக்கற்றையும், பின் இரண்டும் அந்த பணுவல் நூல், அது உள்ள இருக்கக்கூடிய நூல், அதாவது இப்ப அதோடைய கண்டென்ட்னு சொல்றோம்ல, பொருள் அடக்கம், அதையும் குறிக்கும். சரிங்களா? அதே மாதிரி கல்வியுடைய சிறப்பை பத்தி சில இலக்கியங்கள் சொல்றாங்க பாருங்க. துணையாய் வருவது தூய நற்கல்வி, திருமந்திரம், இதெல்லாம் குறிச்சுக்கங்க. ஒரு மதிப்பெண்ல கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கல்வி அழகே அழகு, ஒருவனுக்கு எல்லா அழகும் அழகல்ல, கல்வி அழகே அழகு என்று நாலடியாரும் இளமையில் கல் என்று ஔவையாருடைய அந்த மேற்கோளும் கல்வியுடைய சிறப்பை நமக்கு எடுத்து சொல்கிறது. அடுத்து பாருங்க, சமண பௌத்த பள்ளிகள். சமண பௌத்த பள்ளிகள் எதற்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, சமணர்கள் தன்னுடைய மதங்களை பரப்புவதற்காக, மத கருத்துக்களை மக்கள் மனதில் விதைப்பதற்காக என்ன செய்யாங்கன்னா, சில மக்களுக்கு சிலவற்றை செஞ்சாதான் அவங்க நம்மளை நோக்கி வருவாங்க. இப்ப எப்படி அரசியல்வாதிகள் சில நல்லது செய்யறது மாதிரி சொல்லி வாக்குகளை வாங்குறாங்க, அந்த மாதிரி கல்வி மருந்து, உணவு, அடைக்கலம், குறிச்சுக்கோங்க. கல்வி தெரியும்ல, கல்வியை பொதுவாக்குறது, அதுக்கப்புறம் மருந்து, நோய் உற்று கிடைப்பவர்களுக்கு மருந்து தர்றது, அப்புறம் உணவு சொல்றது, அதுக்கப்புறம் அட்களம், அவர்களை போய் சேருவது. இந்த 4 கொடைகளும் சமண சமயத்தின் தலையாய அறங்களாகும். குறிச்சுக்கோங்கப்பா. சமண சமயத்தின் தலையாய அறங்கள் எதுனா கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம். ஆதரவற்று கிடைப்பாங்கல்ல, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது. இப்படியெல்லாம் நல்லது செஞ்சுதான் ஒவ்வொரு மதங்களும் சில தன்னுடைய மத கருத்துக்களை பரப்புது. சமணத்தை சேர்ந்த திகம்பர துறவிகள் மலை குகையில் தங்கினர். அவர்கள் தங்களின் தங்கும் இடங்களிலேயே கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு போதித்தனர். பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்பது பொருள். குறிச்சுக்கோங்க. அதனாலதான் பள்ளி அப்படின்னா படுக்கை. இப்ப பெருமாள் உறங்கிறாரு, அவருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அவர் துயில் மீட்பதற்காக, தூக்கத்துல இருந்து அவரை கலைப்பதற்கு பாட்டு பாடுவது. காலையில எல்லாம் பெருமாள் கோயில்ல பாடுவாங்கல்ல, அதுக்கு பேரு திருப்பள்ளி எழுச்சி. அப்ப பள்ளினா படுக்கைன்னு ஒரு அர்த்தம். சரிங்களா? அதனாலதான் பள்ளியில வந்தோட நிறைய பேர் தூங்கிடுறாங்க. பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பொருள். அவர்களின் படுக்கைகளின் மீது மாணவர்கள் அமர்ந்து கற்றதனால் கல்விக்கூடம், பள்ளிக்கூடம் உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா, கீழே அந்த இதுல மேல உட்கார்ந்துக்கிறவாங்க ஆசிரியர் மாணவர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் உயரமா எடுத்து உட்கார்ந்து இருப்பாங்க. பள்ளிக்கூடம் என அழைக்கப்படல் ஆயிற்று. பள்ளி என்னும் சொல் சமண பௌத்த சமயங்களின் கொடையாகும். சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகள் பற்றி திருச்சிமலை கோட்டையிலும் தமிழகத்தின் புகழ்பெற்ற சமண குன்றான கழுகுமலையிலும் உள்ள கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன. இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அதாவது ஆதாரங்கள், இதெல்லாம் தொல் சான்றுகள், இதெல்லாம் கல்வெட்டுக்கள்ல குறிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்திகளை இதெல்லாம் ஆதாரம் இல்லாம சொல்றது பாருங்க. வந்தவாசி அருகில் உள்ள வேடல் என்னும் ஊரில் இருந்த சமணப்பள்ளியில் பாத்துக்கோங்க, பெண் சமண ஆசிரியர் ஒருவர்கிட்ட 500 மாணவர்கள் கல்வி கத்துக்கிட்டாங்களா. 500 மாணவர்களுக்கு அந்த பெண் சமண ஆசிரியர் என்னது கல்வி கத்தாங்க. பட்டினி குரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமண பள்ளி. பாருங்க, அப்ப சமண பள்ளிக்கூடங்கள் எப்படி உருவாயிருக்குன்றதெல்லாம் இத சொல்றாங்க. இவை சமண பள்ளிகளில் பெண்களும் ஆசிரியர்களாக இருந்துள்ளனர் என்ப
என்பதை வெளிப்படுத்துகின்றன. பெண்களுக்கென தனியாக கல்வி கற்கும் சமண பள்ளிகள் பெண் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழர்கள் இன்று பரவலாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பட்டிமண்டபம் என்ற கலை வடிவம். இன்னைக்கு பட்டிமண்டபம் தெரியும்ல உங்களுக்கு? ஒரு பக்கம் ஒரு அணியை சார்ந்தவர்களும் மறுபக்கம் இன்னொரு அணியை சார்ந்தவர்களும் இருப்பாங்க, நடுவர்கள். அது எதுக்காக முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டதா? அதாவது தங்களுடைய மத கருத்துக்களை மக்களுக்கு வெளிப்படுத்தி ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடமா இருந்திருக்கு. ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய இடத்துக்கு தான் முன்னாடி பட்டிமன்றம் தோன்றி இருக்கு என்ற கலை வடிவம் சமயத்துறையிலிருந்து தோன்றியது. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள், குறிச்சுக்கங்க, பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று மணிமேகலைக்கு இதுக்கு ஆதாரம் இருக்கு. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் அப்படின்னா தான் சார்ந்த சமயத்தில் இருக்கக்கூடிய உருபொருள்வாதிகள் அப்படின்னா சிறந்த கருத்துக்களை உடைய பொருளை சொல்லக்கூடியவர்கள் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். பட்டிமண்டபம் நடத்தக்கூடிய அந்த பாங்குனா முறையை அறிந்து ஏறுமின் அப்படின்னா பட்டிமண்டபத்திற்கு செல்லுங்கள் என்று அந்நூல் பேசுகிறது. தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்திற்கு வந்த சீன பயணி யுவான் சுவாங் அங்கிருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில், குறிச்சுக்கங்க, தங்கி சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் என்ற செய்தியையும் பௌத்தமும் சமயனமும் தமிழகத்தின் கல்வி வரலாறுக்கு செய்த பெரும் பங்கினை விளக்குகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, ரேவன்ஸ்பெல் என்ற ஸ்காட்லாந்து பாதிரியார் தமிழக திண்ணை பள்ளி கல்விக்கு முறையை, இந்த நம்ம திண்ணை பள்ளி கூடம்னா வீட்டுக்கு ஒதுக்குப்புறமா ஒரு திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில ஆசிரியர் உட்கார்ந்து இருப்பாரு, மாணவர்களுக்கு அதுக்கு திண்ணை பள்ளிக்கூட முறைன்னு பேரு. அப்படி அமைந்த ஒரு பள்ளியை ஸ்காட்லாந்தில் மெட்ராஸ் காலேஜ் என்னும் பெயரில், இது பாத்துக்கோங்க, நம்மளுடைய கல்வி முறையை பார்த்து மெட்ராஸ்ல ஒரு கல்வியை உருவாக்கி இருக்கிறாங்க. எங்க ரெவன்ஸ்பெல் என்ற ஸ்காட்லாந்து பாதிரியார் என்னும் அங்கு இக்கல்வி முறை மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம் மற்றும் மானிட்டரி சிஸ்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதை குறிச்சுக்கோங்கப்பா, தமிழக திண்ணை பள்ளி கல்வி முறை. அதை தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். மரபு வழி கல்வி முறைகள். நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா, குருகுல கல்வி முறை. இம்முறையில் மாணவர்கள் ஆசிரியர்களை அணுகி, அப்ப மாணவர்கள் தான் ஆசிரியர்கள்ட்ட போய் அணுகின நெருங்கின்னு அர்த்தம். அவருடன் பல ஆண்டுகள் தங்கி, எத்தனை ஆண்டுகள் தங்கி என்ன செய்வாங்க, அவருக்கு தேவைப்படும் பணிகளை செய்து கல்வி கற்றனர். செய்து கற்றல்னா ஒன்ன பார்த்து அது மாதிரியே செய்யறது. வாழ்ந்து கற்றல்னா அவர்கள் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய வாழ்ந்து எளிமையாக வாழ்தல். அப்ப எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் அங்க ஆசிரியருக்கு பணிவிட செய்யணும், ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும், ஆசிரியர்களுக்கு தேவையானவற்றை சமைச்சு கொடுக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். சரிங்களா? தன்னுடைய துணியை தானே துவைக்கணும். இந்த மாதிரியான எளிமையாக வாழ்தல் இப்ப என்ற அடிப்படையில் இக்குருகுல கல்வி முறை அமைந்திருந்தது. இம்முறை போதனா முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில் உறுதியானதாக விளங்கியது. அப்ப எப்படிப்பட்ட மனிதனும் உச்சத்துல வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி அடிமட்டத்துக்கு வந்து வாழணும் அப்படின்றத வாழ்க்கையுடைய நிலையாமையை சொல்லித்தரதுக்கு இந்த குருகுல கல்வி முறை பயன்படுச்சு. அடுத்து பார்க்க போறது திண்ணை பள்ளி கல்வி முறை. 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் கிராமங்கள் தோறும் பெருமளவில் திண்ணை பள்ளிகள் இருந்தன. குறிச்சுக்கோங்கப்பா, அவற்றினை தெற்றி பள்ளிகள், தெற்றினா திண்ணைன்னு அர்த்தம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, குறிச்சு வச்சுக்கோங்க, தெற்றி பள்ளிகள் என்றும் அழைத்தனர். திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கணக்காயர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அவர்கள் நம்ம ஆரம்பத்துல கணக்காயர்னா சொன்னோம்ல, எழுத்தும் கணக்கும் குறிச்சொல்லும் சொல்லிக் கொடுக்கிறவங்க. திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கணக்காயர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அக்கால கல்வி முறை திண்ணை பள்ளி முறை என்ற தமிழகத்தில் அழைக்கப்பட்டது. நம்ம திண்ணை பள்ளி முறை தான் நம்மளுடைய தமிழகத்துடைய கல்வி முறை. இப்பள்ளிகள் ஒரே மாதிரியான வரன்முறையுடன் செயல்படவில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு, இப்ப நம்ம 12ஆவதுக்குன்னா 11ஆவதுக்குன்னா எல்லா பள்ளிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு ஒரே பாடத்திட்டம் இருக்கும்ல, இது அப்படி இருக்காது. அது ஆசிரியர்கள் என்ன சொல்லி தர்றாங்களோ அதை பொறுத்து அது வந்து கரிக்குலம் வந்து, அதாவது கலைத்திட்டம் என்பது மாறும். அடுத்து, எனவே ஆங்கிலேயர்கள் திண்ணை பள்ளிக்கூடங்கள், பாடசாலைகள், மக்தாபுகள், மதராசக்கள் போன்ற கல்வி அமைப்புகளை நாட்டுக்கல்வி, இண்டிஜினியஸ் எஜுகேஷன் என்று அழைத்தனர். இது எல்லாமே நாட்டுக்கல்வி, சரிங்களா, என்று அழைத்தனர். இப்பள்ளிகளில் சொன்னா பாடத்திட்டம், பள்ளி நேரம் அந்த ஆசிரியரை சார்ந்தது. அது எப்ப வேணாலும் வரலாம், அவர் நினைச்சு என்ன வேணாலும் சொல்லி தரலாம். அந்த மாதிரி பாடத்திட்டம் யூனிஃபார்மா இருக்காது, ஒரே சீரா இருக்காது. பாடத்திட்டம், பள்ளி நேரம், பயிற்றுவிக்கும் முறை ஆகியன ஆசிரியரின் விருப்பப்படியே அமைந்திருந்தன. ஆயினும் பொதுமக்களிடையே கல்வி தேவையை
பள்ளிகள் ஓரளவேனும் பூர்த்தி செய்தனர். சென்னை மாகாணத்துல மட்டும் பாத்துக்கோங்க 12,498 திண்ணை பள்ளிகள் இயங்கி வந்தன என்றும் அவற்றின் கல்வித்தரம் பல ஐரோப்பிய நாடுகளின் அப்போதைய கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்ந்ததாகவே காணப்பட்டது என்றும் தாமஸ் மன்றோ, குறிச்சுக்கோங்கப்பா, அவர் காலத்தில் நடத்திய ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனை பள்ளிகள் இருந்துச்சா? 12,498 பள்ளிகள். பாருங்க, உயர்நிலை கல்வி முறை. அடுத்து 3 மரபு வழி கல்வி முறை பார்த்தோம். அடுத்து குருகுல கல்வி முறை, அதுக்கப்புறம் மரபு வழி கல்வி முறைகள்ல 3 பகுதிகள் பார்த்திருக்கிறோம்ப்பா. முதல் பார்த்தது குருகுல கல்வி முறை, அப்புறம் திண்ணை பள்ளி கல்வி முறை, அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்க்க போறது உயர்நிலை கல்வி முறை. தனிநிலையில் புலவர்களிடத்தில் கற்கும் உயர்நிலை கல்வி முறை என்ற வகைமைக்குள் இக்கல்வி முறை விளங்கும். யாராவது ஒரு மடத்துல போய் தங்கி படிக்கிறது. திருவாவடுதுறை ஆதீன மடத்தின் தலைமை புலவராக விளங்கிய மகாவித்வான், யாராவது ஒரு ஆசிரியர், அப்ப எல்லாம் கற்றுக்கிட்ட ஆசிரியர்கிட்ட போய் நம்ம படிக்கிறது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரிடம் தமிழ் தாத்தா ஊவேசா, குறிச்சுக்கோங்க, தமிழ் தாத்தாவுடைய குரு யாருன்னு கேட்டா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பாடம் பயின்ற முறை இம்முறையாகும். இதுல நிறைய பேருக்கு கல்வி கற்றுக்கதா நமக்கு சான்றுகள் சொல்லுவாங்க பாருங்க. அதற்கப்புறம் இந்த ஒரு அட்டவணை ஒண்ணு இருக்கு பாருங்க. தமிழகத்தில் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி, இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆண்டு நிகழ்வு இதெல்லாம் காலக்கோடுல கூட கேட்கலாம். 1826 சர்தாமஸ் மன்றோ ஆணைக்கிறாங்க பொது கல்வி வாரியம். பொது கல்வி வாரியம்னா கல்விக்கு ஒரு வாரியம் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் 1835 சென்னை மருத்துவக் கல்லூரி, சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. இதுதான் இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட 2 மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று. குறிச்சுக்காங்கப்பா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 1854 பொதுக்கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொதுக்கல்வி இயக்குனர் டிபி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவர் நியமிக்கப்படுகிறாரு. 1857 சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்படுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வருட நிகழ்வுகள். சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1859 1794 தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் 1859 கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைந்தது. 1910 தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. குறிச்சுக்கோங்கப்பா. 1911 பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொது தேர்வு, இப்ப நம்ம படிக்கிறோம்ல 10, 11, 12க்கு எப்படி இறுதி வகுப்பு நடத்துறோம், அந்த மாதிரி இடைநிலை கல்வி வாரியம் 1910 தொடங்குறாங்க. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்ப இதே மாதிரி தமிழகத்திலுடைய ஐரோப்பியர்களுடைய கல்வி பணி பார்க்கிறோம். 1453 ஆண்டு நாட்டவரான சான் கூட்டன்பர்க், குறிச்சுக்கோங்க, இவர் தான் முதல்ல அதாவது அச்சுக்கூடம்னா என்னது, நம்ம பிரஸ் சொல்றோம்ல, பிரிண்டிங் பிரஸ், அதுதான் சான் கூட்டன்பர்க் வடிவமைத்த அச்சு இயந்திரம், அதுதான் பிரஸ். கல்வி பெருக, ஏன்னா அப்பதான் நிறைய புத்தகங்கள் தோன்றுது. தமிழ் தாத்தாவுடைய முயற்சினால நிறைய இலக்கியங்கள்லாம் என்ன ஆகுது, சுவடிகள்லாம் புத்தகங்கள், ஓலைச்சுவடிகள் எல்லாம் புத்தகங்கள் நூல் வடிவில மாறுது. கிபி 1706 ஆண்டு முதல் டச்சுக்காரர்களின் சமய பரப்பு சங்கம் தமிழகத்தின் முதலாக கல்வி பணியில் ஈடுபட்டது. குறிச்சுக்கோங்கப்பா. தரங்கம்பாடியில் முதலில் அச்சுக்கூடம் எந்த ஊர்ல தொடங்கப்பட்டுச்சுன்னா தரங்கம்பாடியில் முதலில் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை அச்சடித்தனர். இந்தியாவிலேயே முதலில் அச்சேரிய மொழி எவ்வளவு பெருமைக்கு உரியது பாருங்க. நம்ம தான் தமிழ் மொழி தான் முதல் அச்சில வந்த மொழியா. டச்சுக்காரர்கள் அறப்பள்ளிகள், மிஷனரிஸ் சொல்றோம்ல, அதான் மிஷன் ஆஸ்பத்திரின்னு சொல்றோம் பாத்தீங்களா, மிஷனரிஸ் நிறுவியதோடு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் அமைத்தனர். 1813 ஆண்டு சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாயை ஒதுக்கியது. பாத்தீங்களா, நம்ம கல்விக்காக ஒதுக்குறாங்க. நம்ம அப்ப ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. அப்ப அக்காலத்தில் இந்தியாவில் தாய்நாட்டு இலக்கியங்களையும் கீழை தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் எனும் கொள்கை கொண்டவர்கள் கீழத்தேயவாதிகள், ஓரியன்டலிஸ்ட் என்று அழைக்கப்பட்டனர். மாறாக மேற்கத்திய பாணி கல்வி முறையான ஆங்கில கல்வி முறை மூலமாகவே இந்தியர்களை முன்னேற்ற முடியும் என்றும் ஒரு சாரார் வாதிட்டனர். இவர்கள் மேற்கத்தியவாதிகள் என்றும் அழைக்கப்பட்டனர். இக்கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக 1835 இதுலதான் மெக்காலே கல்விக்குழு, அதாவது 2 பேருக்கும் பிரச்சனை வருது, அதை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட குழுதான் மெக்காலே கல்விக்குழு. இதுதான் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய குழு. 1854 ஆண்டு சார்லஸ் வுட் தலைமையிலான குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வி முறை, நான் சொன்னா இப்ப படிக்கக்கூடிய கல்வி முறையும் தேர்வு முறையும் உருவெடுத்தன. சார்லஸ் வுட்டின் அறிக்கை இந்திய கல்வியின், குறிச்சுக்காங்கப்பா, இந்திய கல்வியின் வளர்ச்சியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. சார்லஸ் வுட்டுடைய அறிக்கை என்று போற்றப்படுகிறது. கிபி 1882 ஆண்டு உருவான ஹண்டர்
கண்டர் கல்விக்குழு சீருடை முறை, எல்லாத்துக்கும் இப்ப சீருடை எல்லாம் கொடுக்குறோம்ல, எல்லா பள்ளிகள்லயும் அரசு பள்ளிகள் எல்லாம் ஒரு மாதிரி சீருடை எல்லாம் வருது. இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் கொண்டு கொடுக்கப்பட்டது. தாய்மொழி கல்வி போன்றவற்றை கட்டாயமாக்கியது. மேலும் புதிய பள்ளிகளை தொடங்கும் நடத்தும் பொறுப்பை தனியாருக்கும் வழங்க பரிந்துரைத்தது. ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் நம் நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவரின் எண்ணிக்கை 15% தான் இருந்திருக்கு. நாடு விடுதலை பெற்றவுடன் இந்நிலையை மாற்ற கருதிய நம் அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 45 கீழ் நாட்டில் உள்ள 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. ரொம்ப முக்கியமானது. கட்டாய இலவச கல்வி 14 வயதுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றத இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்திட்டு சட்டம் இயற்றியதுடன் அக்குறிக்கோளை நிறைவேற்ற 5 ஆண்டு திட்டங்களின் கீழ், ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்கள் 5 இயர் பிளான் நீங்க படிச்சிருப்பீங்க. 5 ஆண்டு திட்டங்கள் மூலம் கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்குறாங்க. இதன் விளைவாக நாடெங்கிலும் கல்வி நிலையில் வளர்ச்சி ஏற்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் கல்வி நிலை சீராக வளர தொடங்கியது. அப்ப கல்விக்காக நிறைய நிதி ஒதுக்கும் போது மக்கள் அதிகமாக படிக்க விரும்புறாங்க. மேலும் அரசு வளர்ந்து வரும் காலத்துக்கு ஏற்ப அப்ப நிறைய மாற்றங்கள், என்னென்ன பாடப்பிரிவுகள் வேணும், மாணவர்களுக்கு என்னென்ன சொல்லித்தரது, எதிர்கால வாழ்க்கை, அதாவது தொழிற்கல்வியெல்லாம் தோற்றுவிக்கப்படுது. காலத்துக்கு ஏற்ற கல்வி முறையில் மாற்றமும் ஏற்றமும் கொண்டு வர பல குழுக்களை அமைத்தது. கல்வி குழுக்களின் பரிந்துரைகள் நம்முடைய நாட்டின் கல்வி வரலாற்றில் முக்கிய திருப்பு முனைகளாக அமைந்ததோடு இன்றைய ஏற்றமிகு வளர்ச்சிக்கு ஆதாரங்களாகவும் விளங்கின. குருகுல கல்வி முறை, திண்ணை பள்ளி, கல்வி நிலையம் என்னும் பல்வேறு பரிணாமங்களை கொண்ட கல்வி அமைப்பு முறை இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியால் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. இன்னைக்கு எவ்வளவு நம்ம வகுப்பறைகள்ல அந்த திறன் திட்டம், அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் அது பார்த்துட்டோம். அப்புறம் இன்னைக்கு இணைய வழி வகுப்புகள் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம முன்னாடி கடந்து வந்த பாதையெல்லாம் நினைச்சு பார்க்கணும். நம் தமிழக அரசின் கல்வித்துறை பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து திறம்பட செயல்படுத்தியதன் விளைவாக இக்காலம் கல்வித்துறையின் பொற்காலம் என்று சொல்லும் வகையில் நம் கல்வி முறை மாற்றமும் ஏற்றமும் பெற்று நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ தமிழகம் விளங்குகிறது என்பதை பார்த்தோம். அதே மாதிரி பாருங்க, கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களும். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும்னா சண்டையை தீர்த்து வைக்கக்கூடிய மூத்தோர்கள், பிணக்குனா நம்ம இருக்கக்கூடிய பிரிவுகளை அறுக்கக்கூடிய நீக்கக்கூடிய மூத்தோர் பெரியவர்கள் இல்லாத அவைக்களனும் அந்த அவை மன்றமும் பார்த்து உண்ணும் தன்மை இல்லார். அப்ப நம் கொடுப்பதை பார்த்து உண்ணக்கூடிய தன்மை இல்லாதவங்களுடைய பக்கத்தில் இருப்பவர்களும் இம்மூன்வரும் நன்மை பயக்க முடியாது, நன்மையை தர முடியாது என்று திரிகடுகம் சொல்லுது. ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும், அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது என்று ஹென்றி ஆடம்ஸ் ஆசிரியர்களை பற்றி ஒரு சிறந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. எனவே தமிழகத்துடைய கல்வி வரலாறு என்ன பாப்பா, மரபு வழி கல்வி முறைகள் இருந்திருக்கு, அதுல ஐரோப்பியர்களுடைய கல்வி முறைகளுடைய மாற்றம் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம இந்த பகுதியில படிச்சிருக்கோம். தமிழகத்தின் பண்டை கல்வி முறைகள் குறித்து செய்திப்பட கட்டுரை, இதெல்லாம் நீங்க செய்தி படமா கூட ஒட்டலாம். இதை நீங்க ஒரு ஒப்படைவு பணியா கூட வச்சுக்காங்க. தமிழகத்தில் விடுதலைக்கு பிறகு கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து வகுப்பறையில் கலந்துரையாடி முடிவுகளை பதிவு செய்க அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வினாக்கள், இதுல இந்த 2 அசைன்மெண்ட்டையும் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வினாக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கியங்களின் கல்விகள் குறித்த நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. இதுல பாத்துக்க, தமிழ் இலக்கியங்கள்ல நிறைய இதுல கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம்ல, தூயனர் கல்வி அது பார்த்தோம், திருமந்திரத்தில் சொல்றது, அப்புறம் இளமையில் ஔவையார் சொன்னது அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். கல்வி அழகே அழகு நாலடியார் சொன்னது பார்த்தோம். அதே மாதிரி சமண பள்ளிகளும் பெண் கல்வியும், இதெல்லாம் சான்றோட எழுதணும்பா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி பெரிய கேள்வியில பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட மாறுதல்களை விவரிக்க, இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த 3 கேள்வியும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பல உள் தெரிகள்ல 1, 2 இது 2 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கும் விடைகளை பார்த்து வச்சுக்கோங்க. எனவே அப்ப தமிழக கல்வி முறை எப்படி மிகப்பெரிய மாற்றங்களை கொண்ட ஒரு கல்வி முறையாக இருந்திருக்கு அப்படின்றதான் இன்றுல நாம பார்த்தோம். எனவே தமிழக கல்வி முறை என்ற பகுதியை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைய வகுப்பில் இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள்.